தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே பற்றி மக்களோட கருத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவங்களோட கருத்துலாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோம். முக்கியமாக ரஜினி, உதயநிதி ஸ்டாலின், சீமான் அவர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ. சார், விஜயோட அரசியல் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்திய ஜனநாயகத்தில் யாருக்கு வேணா அரசியல் இயக்கம் ஆரம்பிக்கின்ற அந்த உரிமை இருக்கிறது. நடிகர் விஜய் அவர்கள் கொஞ்சம் முடிவு எடுத்திருக்கிறார். அவருக்கு நம்ம அனைவரும் சேர்ந்து பாராட்டுகள். அவருடைய மக்கள் பணி சிறக்கட்டும். எங்களுக்கு இதனால எந்த பாதிப்பும் ஏற்பட போவது கிடையாது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ஆரம்பிக்கிறது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரம்பிக்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான். ஆனா காலப்போக்கில் அந்த இயக்கம் நிற்குதா அப்படின்றது டிசைட் பண்ணுறது மக்கள். அதான் ஒரே எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அரசியல்ன்றது ஒரு சமுத்திரம், ஒரு பெருங்கடல். அந்த பெருங்கடல்ல நீந்தி கரை சேர்ந்தவங்களும் உண்டு, மூழ்கி போனவங்களும் உண்டு. விஜய் ஆரம்பிச்ச இயக்கத்தை பொறுத்தவரை மூழ்குறாங்களா இல்ல நீந்தி கரை சேர்றாங்களா என்றதை தீர்மானிக்கின்ற சக்திகளாக மக்கள் இருப்பாங்க. தம்பி, அவரு என்ன தத்துவத்தை எடுத்து வச்சு தம்பி நிக்கிறாருன்னு எப்பவுமே ஒண்ணு தம்பிக்கும் சேர்த்து சொல்றேன், உங்களுக்கும் சொல்றேன். தொடங்குதல் எளிது, தொடர்வது ரொம்ப கடினம். அப்ப தொடங்குறது போது இருக்கிற ஆர்வமும் அந்த ஈடுபாடும் கடைசி வரை தொடர்ந்து இருந்ததுன்னா யாரும் வெல்லலாம். அதுல தம்பி மட்டும் விதிவிலக்கு இல்லையா? தொடர்ச்சியா நிக்கணும். இப்ப நான் என்ன நீ தோக்கடி, இதுக்கு மேல தோக்கடிக்கவே நீ முடியாது, அவ்வளவு தோத்திருக்கேன் நான். ஜனநாயகத்தில் மக்கள் தொண்டாற்றுவதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. யாரும் எந்த நேரத்திலும் அரசியலுக்கு வரலாம், பொதுமக்களுக்கு தொண்டாற்றலாம். அதுதான் ஜனநாயகம். அந்த வகையில் நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சியின் பெயரை அறிவித்திருப்பது வரவேற்புக்குரியது, வரவேற்கிறோம். நான் 2024 தேர்தல் சொல்லி கிட்டத்தட்ட 3-4 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன். 6 மாசம் இருக்குமா, 6 months முன்னாடியே நான் 2026 இலக்காக வைத்து கூட பயணிக்க வேண்டும் சொல்லிவிட்டேன். இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சியை துவங்கி இருக்கிறார்கள் செய்தியை கேள்விப்பட்டு இங்கே உட்காரும் போது தான் சொன்னாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டும் நான் சொல்ல முடியும் தற்சமயம்.